ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமான ஒரு டிப்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எல்லாரும் கேட்டுட்டு இருந்தது தான், மொட்டுக்கள் பூக்கள் வந்துட்டு பெருசாகலை, பூக்க மாட்டேங்குது, விரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயே நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரது புரிய வரும். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் ஈஸியான முறையில் எப்படி இதை பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று வந்து வேர்க்கடலை, இன்னொன்று வந்து கடுகு. ஸோ வேர்க்கடலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட சத்துக்கள் நிறையவே அதிகமாக இருக்கிறது. புரோட்டீன், கார்போஹைட்ரேட் இதெல்லாம் அதிகமான அளவில் இருக்கிறதுனால செடிகளில் உள்ள மொட்டுகள்லாம் வந்துட்டு நல்லா பெருசாகவும் மொட்டுகள் வர்றதுக்கும் உதவி செய்கிறது. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, கடுகு தான் மஸ்டர்ட் கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுக்கு கடையிலே இந்த கடுகு உரம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குங்க. இந்த ரெண்டையும் வச்சு தான் இன்றைக்கி நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். இது வந்து மொட்டுக்கள் பூக்கள் வந்து பெரிதாக ஆகிறதுக்காக நம்ம இதை பயன்படுத்த போகிறோம். எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு பவுல் மாதிரி எடுத்துகிட்டு ஒரு முக்கால் வந்துட்டு ரெண்டுமே சரிசமமாக முக்கால் பங்கு எடுத்துக்கோங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மிக்சியில் வந்துட்டு நல்லா அரைச்சி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி எப்போயுமே மிக்சியை வந்துட்டு இப்போ நம்ம பவுட்ரு கண்டிஷனில் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த மிக்சி நல்லா ஈரமாக இருக்கா காஞ்சிருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டு தான் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தது அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நம்ம வைக்க முடியாது. ஈரம் பட்டதுன்னா அந்த உரங்கள் வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்த்துக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கடையில் கிடைக்கும். ஸோ நம்ம அரைச்சி நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி கண்டிஷனில் தான் நம்மளுக்கு பவுடராக வரும். இந்த பவுடரை வந்து நம்ம 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் நம்ம ஒரு செடிகளுக்கு வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். இந்த பவுடரை வந்து நம்ம காலையில் வேளையில் தான் கொடுக்கணும். இந்த உரத்தை வந்துட்டு மாதத்துக்கு 1 அல்லது 2 முறைகள் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அடிக்கடி வந்து நம்ம பயன்படுத்த தேவையில்லை. ஸோ நான் ஏன் இதை காட்டலை அப்படின்னா, நான் இப்போ தான் டிஏபி வந்து பயன்படுத்தியிருக்கேன். ஸோ டிஏபி வந்துட்டு பயன்படுத்தி ஒரு வாரம் தான் ஆகுது. 15 நாளுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த ஒரு உரங்களே நம்ம பயன்படுத்தணும். எந்த ஒரு உரம் கொடுத்தாலும் ஒரு 2 டேஸ் 1 வீக் அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும். ஆனால் டிஏபி பயன்படுத்தும் போது நம்ம ஒரு 15 நாளைக்கு அப்புறமா தான் மற்ற உரங்களை நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் காட்டின அந்த ஃப்ளவர் வீடியோ வந்து ஃபஸ்ட்டே பூத்து அந்த பூவெல்லாம் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இது வந்து செகண்ட் டைமாக உங்களுக்கு துளிர் விட்டு நிறைய முட்டைகள் கொடுத்துருக்கு. அந்த வீடியோவுமே உங்களுக்கு நான் டச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களாலே அதை பார்க்க முடியும். உரங்கள் பயன்படுத்துறதுனால எந்த மாதிரி செடிகள் அழகாக வளர்ந்துட்டுருக்காங்கன்றதையும் நீங்களே கண்கூட பாருங்கள். இந்த உரத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து டைரெக்டாக போடுறதா இருந்தாலுமே டைரெக்டாக நீங்கள் மண்ணை நல்லா கலரி கொடுத்து ஒரு ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் லிக்விட் ஃபெர்டிலைசராக கொடுக்க போகிறீங்க அப்படின்ற போது 2 நாளாக இந்த பவுடரை நல்லா ஊற வச்சு புளிக்க வச்சு அதுக்கப்புறமா வடிகட்டி அது கூட தண்ணி ஆட் பண்ணி தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் மண்ணில் டைரெக்டாக கொடுக்குற டைமில் நம்ம நார்மல் உரங்கள் கொடுக்கும்போது நம்ம போடுற தண்ணியை விட எக்ஸ்ட்ராவே அதிக மடங்கு தண்ணி வந்துட்டு இந்த பவுடரை கொடுக்கும்போது நம்ம பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கடுகில் வந்துட்டு எண்ணெய் தன்மைகள் இருக்கும். ஸோ அதிக அளவில் நம்ம வந்துட்டு தண்ணிகள் ஊற்றும் போது அது தனியாக பிரிஞ்சு வரும். நம்ம கொஞ்சமாக இது பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றும் போதே அந்த உரங்கள் மேலே மிதந்து அப்படியே கீழே போயிடும். அதுக்காக தான் நம்ம சொல்கிறது. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட்டோ ஷாப்பிங். இந்த ஷாப்பிங்கில் நம்மளுக்கு தேவையான கிச்சனுக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் பெஸ்ட்டான பொருட்களை நம்மளால் வாங்கிக்கிற முடியும். ஸோ உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். லிங்கை டச் பண்ணி உங்களோட ஹாப்பியான வீட்டுக்கு தேவையான பொருட்களை வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஹாப்பி ஷாப்பிங். இந்த ஃபெர்டிலைசரை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களோட ரோஜா செடியில் ஒவ்வொரு கிளைகளிலுமே நீங்கள் நல்ல துளிர்களையும் நல்ல முட்டுக்களையும் பூக்கள் நல்ல பெரிதாகவும் கண்டிப்பாக வரும். நீங்களும் இந்த ஃபெர்டிலைசரை வந்துட்டு பயன்படுத்துங்க. நான் வந்துட்டு இந்த ஃபெர்டிலைசரை ஷார்ட்ஸ் வழியாக வந்துட்டு நான் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ நான் ஷூட் பண்ணி கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாப்பி கார்டனிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான பதிலை நான் கொடுப்பேன்.